19/1/2023 இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. சுபக்கிருது வருடம் தை மாதம் 5ஆம் நாள், கலியுகாதி 5124, உத்தராயணம், ஹேமந்த ருது. நாள் வியாழக்கிழமை. நட்சத்திரம் கேட்டை 3:18 வரை, அதன் பிறகு மூல நட்சத்திரம். திதி துவாதசி திதி. யோகம் துருவ யோகம். கரணம் தைத்துளம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இதில் சூரிய உதய நாளிகை 45 நிமிடம் சேர்த்து கொள்ளவும். இன்றைய கிரக நிலை: மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாமில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன் வக்கரம், மகரத்தில் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் சனி. இன்றைய கிரக நிலையாகும். உங்களுக்கு சோஃபா வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக, அப்படியே ரிலாக்ஸாக, மத்தியானம் வந்து அப்படியே ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போடுற மாதிரி ஒரு சோஃபா வாங்கணுன்னு தானே ஆசைப்படுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரைஸ்ட் ரெக்லைனரில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும். அழகே இது பெண்ணின் அழகே, மின்னும் முன் பொன்னின் அழகே, KJS ஜுவல்லர்ஸ். அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது KJS ஜுவல்லர்ஸ். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் KJS ஜுவல்லர்ஸ், கடை வீதி, ஸ்வர்ணபுரி, ஏற்காடு, சேலம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மெய் ஆத்ம அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டேன்னு ஒரு சிலருக்கு ஒரு பயமாக கூட இருக்கலாம். பயப்பட தேவையில்லை. இது எப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புயல் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே ஒரு வானிலை முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சனி பகவான் சொல்கிறவர் ஒரு ராசிக்கு வரும்போது இந்த 2.5 வருஷம் காலங்கள் அவர் பயணம் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய விஷயந்தான் இந்த பெயர்ச்சி பலன்கள். ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சிடுறீங்க. ஆனால் ஒரு 100க்கு 90% வேலையை முடிச்சிடுறீங்க. ஒரு 10% மட்டும் பெண்டிங் வச்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஆஃபீஸ்க்கு ஒரு உயர் அதிகாரி மேலேருந்து வராருன்னு வச்சுங்களேன். இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு, பார்க்க போகிறாரு. உங்களை எல்லோரும் ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்னு வரும்போது, இது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரப்போகிறாங்கிறது மெசேஜ் தெரிஞ்சால் நீங்கள் அந்த 10% ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா வரும்போது எல்லாமே கரெக்டாக இருந்தால் அவர்கிட்ட எந்த விதமான திட்டு வாங்காமல் அவர்கிட்ட ஒரு பாராட்டு வாங்க முடியும். அதில் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். அப்படி வராருன்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒர்க்லாம் முழுமையாக பண்ணி வைக்கல, பெண்டிங் இருந்துன்னு வச்சிங்களேன். அவர் வராரு, பார்க்கும்போது ஒர்க்லாம் பெண்டிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? இந்த ஒர்க்லாம் பண்ணலேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார்? உங்களை டீ ப்ரமோஷன் கொடுத்துருவார். நீங்கள் வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக முடித்து வச்சுருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கொடுத்துருவார். இது எதனால்? ஸோ உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி நீங்கள் தயாரானீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தயாராகிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. சனி பகவான் தான் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் முக்கியமான பகுதியான 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தொழில் பாவகம், அதுக்கு அதிபதியாக வராரு. பிராரப்த கர்மத்துக்கும் அதிபதி அவர் தான். இப்போ நீங்கள் என்ன புதுசாக சொல்லுங்கள், பிராரப்த கர்மனா என்ன, எங்களுக்கெல்லாம் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் இங்கே ஒரு 1 கோடி ரூபா சம்பாரித்து வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் ஒரு ட்ரிப்பு அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டு ஒரு ஜாலியாக இருந்துட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வரதுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த 1 கோடி ரூபாவும் நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. ஒரு 10 லட்சம் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துகிட்டு போவீங்க. போயிட்டு அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வருவீங்க. அந்த மாதிரி தான் இந்த கர்மாவில் 3 விதமான கர்மா இருக்குது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இதில் வந்து பிராரப்த கர்மத்துக்கான அதிபதி தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சொல்லுவாங்க. சஞ்சிதங்கிறது வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை பிறவிகள் பிறந்திருந்தீங்களோ எல்லா பிறவிகளுடைய கர்மாக்களும் அங்கே ஸ்டோரேஜாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த பிறவியில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட அந்த எப்படி நீங்கள் 1 கோடி அமௌண்ட்லேருந்து ஒரு 10 லட்சம் மட்டும் ட்ரிப்புக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கர்மாக்களை மட்டும்தான் இந்த பிராரப்தமாக எடுத்துகிட்டு வர முடியும். அதை நம்ம வந்து இந்த பிறவியில் அனுபவிச்சே ஆகணும். அங்கே போயிட்டு இந்த நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறது பதில் அங்கேயும் போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன பண்ணுறோம், பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறீங்க. அங்கே போய் ஒரு 20 லட்ச ரூபா சேர்த்துட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொண்டு போன பணம் செலவாகாமல் 20 லட்ச ரூபா சேர்த்து வேறு சம்பாரிச்சிட்டு வந்துட்டீங்க. இது வந்து வியாபாரத்துக்கு நல்லது, ஓகே. ஆனால் பிறவின்னு வரும்போது கர்மாக்களை எடுத்துகிட்டு நம்ம வரும்போது அதை கழிக்கிறது தான் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு பதிலாக இங்கே வந்து புதுசாக உருவாக்கக்கூடாது. அந்த உருவாக்குற கர்மம் தான் ஆகாமியம். நமக்கு தெரிஞ்சு விழிப்புணர்வாக செய்யக்கூடிய தவறுகள் ஆகாமியமாக கர்மமாக நம்மளுடைய வினைப்பதிவில் பதிவாகும். அதனால தான் மொத்த சஞ்சித்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கர்மாக்களை சீர்தூக்கி பார்த்து நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி அதை ஒரு சமநிலைப்படுத்தி கொடுக்குறவர் தான் சனி பகவான். இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, பூமிக்கு வந்துட்டீங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை போல தான் நடந்துக்குவார் ஆரம்பத்தில். இறுதியாக தான் தாய் மாதிரி செயல்படுவார் அவருக்கு பயிற்சி காலங்களில். மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசையை தூண்டி பிறவிக்கான மார்க்கத்தை தான் கொடுக்கும். ஆனால் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஆசைகளை குறைச்சி பிறவியிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய முக்திக்கான மார்க்கத்தை காட்டுவார். ஒரு பிரபல நடிகர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இதை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நடிகர் சொன்னது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு நபர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சில் ஒருத்தர் நின்றுருப்பார். நல்லா ராஜா மாதிரி ஒரு வேஷம்லாம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுருப்பார். அவருக்கு முன்னால் போய் நின்று எல்லாரும் அவருக்கு வந்து சிரிப்பு காட்டுவாங்க, கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. எது பண்ணாலுமே அவர் வந்து ரியாக்ஷன் காட்ட மாட்டார். அப்படியே சாக்ஷன் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அப்போ அவர் என்ன ஒரு ஜடமா, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டார். அவருக்கு உணர்ச்சிகளே இல்லையா? எல்லாமே இருக்குது. ஆனால் எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டார். ஏன்னா அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போனால் அவருக்கு பேமெண்ட்டு கிடைக்கும். அவருடைய வாழ்க்கைக்கு அது உபயோகமாகுது. அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குங்கிறது தெரியும் போது யார் என்ன சொன்னாலுமே எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த காலகட்டங்கள், உங்களுக்கு சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தேவையில்லாத பழி உங்கள் மேலே போடுவாங்க, உசுப்பேத்தி பார்ப்பாங்க, கடுப்பேற்றி பார்ப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் ஒரு கோல்டன் பீச்சில் இருக்கக்கூடிய அந்த நபர் மாதிரி உங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் சாட்சியாக பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா கடைசி அவருக்கு எப்படி ஒரு பேமெண்ட் கிடைக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சாதனைகள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்க எல்லாமே தானாகவே விலகி அது ஃபைனலாக பார்த்தீங்களா சோதனைகள் அத்தனையுமே விலகி ஒரு சாதனையாக மாறிடும். சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் காட்டிய மார்க்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாமளே திரும்பி பார்த்து சமப்படுத்தியக்கூடிய காலமாக இது இருக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் வந்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய யோகா, மனதை சமநிலைப்படுத்தக்கூடிய தியானம், ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பக்தி மார்க்கம், இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய டென்ஷனை, கவலை எல்லாத்தையும் திசை திருப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலும் பாதிக்காது, மனமும் பாதிக்காது, ஒரு சமநிலை பெற்று இந்த சூழ்நிலையை கடந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதெல்லாம் இல்லாத இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான திசைகளில் செயல்பட்டோம்னா நம்ம பிராரத்தமாக கழிக்க வேண்டிய கர்மத்துக்கு பதிலாக ஆகாமியாக சேர்க்குற மாதிரியான செயலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் போய் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். C
ஸ்கொயர் சேலத்தின் புதிய ஏசி ஷோரூம் ஓ ஜெனரல், டைக்கின், மிட்சுபிஷி, வெஸ்டார், ப்ளூ ஸ்டார் என முன்னணி பிராண்ட்களின் ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனர் என அனைத்து ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தேவைகளுக்கும் உடனே அணுகுங்கள் சி ஸ்கொயர் ஹெச்பி ஏசி. வகையான நிகழ்ச்சிகள் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தினசரி பஞ்சாங்க குறிப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தினசரி நட்சத்திர பலன்கள் இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு தகவலுங்கிற அடிப்படையில் ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, ஆன்மீகம் பற்றி தகவல்கள் வெளிப்படும். நான்காவது விஷயம் பார்த்திங்கன்னா தினம் ஒரு தியானம். அதாவது நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம ரிஷிகள் நமக்கு கொடுத்த ஒரு தியான முறைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியான முறைகளை நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாவது தினமும் ஒரு நிமிடம் உலக நன்மைக்காக உலக பிரார்த்தனை செய்வோம் ஒரு நிமிடம். இந்த 5 விஷயந்தான் நல்ல கால நிகழ்ச்சியில் தொடர் நிகழ்வாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆத்மாவை சக்தி ஊட்டக்கூடிய ஒரு தியானத்தை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு தினம் ஒரு தியானத்தில் பார்க்கக்கூடிய தியானம் அகஸ்திய மகரிஷியுடையது. அணுவின் அகத்தை ஆராய்ந்து அறிந்த அகஸ்திய மகரிஷிகளின் அருள் சக்தியை நாம் பெறுவதால் நம்முடைய ஆத்மாவுக்கு சக்தி அதிகரிக்கும். அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்தே நம்ம தியானம் செய்கிறது அப்படிங்கிறத இந்த 5 நிமிடத்தின் மூலமாக ஒரு பயிற்சியாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். மேலும் இதை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 9976902332ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் அந்த இதில் கால் பண்ணியோ மெசேஜிலோ நீங்கள் தெரிவிச்சிட்டிங்கன்னா வாரம் ஒரு முறை பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் இலவசமாக யோகாவும் தியான பயிற்சியும் காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடைபெறும். இது கட்டாயம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடைபெறும். முன்பதிவும் அவசியம். இதில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாமே பிஃபோராக கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணவங்களை மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். தினம் ஒரு தியானத்தில் இன்று நாம் பார்ப்பது அகஸ்திய மகரிஷியுடைய சக்தியை பெறுகின்ற தியானம். அணுவின் அகத்தை அறிந்த அகஸ்திய மாமகரிஷியின் அருள் சக்தியை பெறக்கூடியது இந்த தியானமாகும். நம்முடைய ஆத்மாவிற்கு சக்தியை தரவல்ல இந்த தியானம். இந்த தியானத்தை 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நம் ஆத்மாவிற்கு அகஸ்தியரின் சக்தி கிடைக்கும். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி பெற்று ஆனந்தமாக வாழ முடியும். கண்களை மூடி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை சேர்ந்து உச்சரிப்போம். கண்களை மூடியபடியே நம் தாய் தந்தையை நினைத்து வணங்குவோம். கருணை ஒளி லீலா அம்மா, பரிசாமி, தியாகராஜன் சப்தரிஷிகளையும் வணங்குவோம். சாமி அம்மா, ஞானகுரு, சர்க்குரு தேவரையும் வணங்குவோம். இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து சற்று மேல் நோக்கி பார்த்து ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா ஏக்கத்தோடு நம் தாய் தந்தையின் அருளாசியை நாம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிப்போம். கருணை ஒளி லீலா அம்மா, பரிசாமி, தியாகராஜன் சப்தரிஷிகளின் அருளாசியையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சாமி அம்மா, ஞானகுரு, சர்க்குரு தேவரின் ஒளிகாந்த சக்தியை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அகஸ்தியர் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக விளங்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் குருவருளால் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று விண்ணை நோக்கி
ஏக்கத்துடன் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி நீல நிற ஒளிக்கதிர்களாக குருவின் அருளால் நமது கண்கள் ஈர்த்து உச்சந்தலையின் வழியாக நம் தலை, கழுத்து, தோள்கள், மார்பு, வயிறு, இடுப்பு, தொடைகள், முழங்கால்கள், கெண்டைக்கால், பாதம் என உடலின் அனைத்து உறுப்புகளிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் இப்பொழுது மெதுவாக நமது கண்களை மூடி குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து உடலில் உள்ள ஜீவாணுக்கள், ஜீவான்மாக்கள் தூய்மையும் புனிதமும் பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிப்போம். எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாப வினைகள் அனைத்தும் குருவின் அருளால் நீங்கி எங்கள் ஆத்மா புனிதம் பெற்று உடல் ஆரோக்கியத்துடன், சாந்தத்துடன், மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நாம் தியானித்த உணர்வுகள் அனைத்தும் காற்றில் அணுக்களாக படர்ந்துள்ளது. அதை நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை உச்சரித்து அந்த சக்தியை நம் உயிருடன் இணைத்துக் கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா. நன்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம். தியானம் நிறைவு பெற்றது.